ஹாய். எப்பவும் பூரி கிழங்கு செய்யறதுக்கு பதிலாக இந்த பருப்பு கறியை செய்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பு கறியில் கடைசியாக நான் ஒரு பொருளும் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு கடைசியாக சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நான் ஒரு குக்கரில் மசூர் பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, மைசூர் பருப்புன்னு, அந்த மைசூர் பருப்பு ஒரு கப்பு, அப்புறம் ஒரு தக்காளி, வெள்ளைப்பூண்டு இருக்குல்ல அது வந்து ஒரு 3 பல், அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இவ்வளவும் போட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வைக்க போகிறேன். இது வேகிற நேரத்தில் நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 3 விசில் வந்துடுச்சு. அதில் உள்ள ஏர்லாம் போன அப்புறமா அதை திறந்து பார்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்புறமா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் காஞ்ச அப்புறமா கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம் ரெண்டையும் தாளிச்சிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிக்கலாம். இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறமா நம்ம காஞ்ச மிளகாயில் 2-3 எடுத்து அதை பிச்சு அதையும் தாளிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போது காஞ்ச மிளகா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடி அந்த பெரிய வெங்காயத்தை அதில் போட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நான் வந்து தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ரெட் கலராக ஆன அப்புறமா இதில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இந்த 3ஐயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் தான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, எவ்வளோ அந்த செமி கிரேவியாக இருக்க அளவுக்கு தண்ணி வந்து நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் இதில் மெயினாக சேர்க்கக்கூடிய பொருள் தான் இந்த வந்து கோகோனட் மில்க்கு. இந்த தேங்காய் பால் வந்து நான் ஒரு 150 ml போல் சேர்த்துருக்கேன். இப்போது சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நேரத்தில் நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது உப்பு ஏதாவது போடணும்னா அதையும் போட்டுட்டு ஒரு கொதி வந்த அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்க வேண்டியதான். அவ்வளோதான், பருப்பு குழம்பு ரெடி ஆகியாச்சு. நான் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மாற்றி காணிக்கிறேன். நாங்கள் வந்து இதை பூரி கூட தான் சாப்பிட்டோம். இந்த பூரி சாஃப்டாக பஃப்னு வர்றதுக்கு எப்படி மாவு வரணும்னு நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து போடுறேன். நீங்கள் அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். இது பூரிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.
Yummy. Like, share, comment, and don't forget to subscribe.